வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச பெஸ்ட்டான ஒரு ராவ் வந்து பார்க்க போகிறோம். என்னடா பெஸ்ட்டுன்னு கேட்டால் அந்தளவுக்கு உண்மையிலே வந்து இந்த ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்து வேறு லெவலாக இருக்க போது அப்படி அவங்க பேசுனது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஓகே, மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கி அந்த கொஸ்டின் என்னன்னா, இந்த மண்டே நைட் ராவோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.2. அந்தளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. நம்பர் 1 பேக் ஸ்டேஜில் பிரான் பிரேக்கர் அண்ட் செத் ராலன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட் இடத்துல என்ன கேட்டாங்கன்னா, கோடி இப்போதைக்கு இன்ஜூராக இருக்காரு, டைட்டில் வேக்கன் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வைரல் ஆகிருக்கு, அந்த மாதிரி இருந்தால் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வராரு. ஏன்னா சிஎம் பங்க் அண்ட் செத்ரான்ஸுக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்டேட். சரி ஓகே, இப்போதைக்கு சிஎம் பங்க் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்குது, செத்ராலன்ஸ். ஆனால் நான் வந்து கண்டுக்கிறது இல்லை. ஆனால் பட் இருந்தாலும் என் கூட நுழைஞ்சிக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த செத்ராலன்ஸ் யாருன்னு தெரியுமா? அதாவது அவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு 14 நினைக்கிற ஏஜ். அந்த டைமில் ஏன்ட்ட வந்து எனக்கு வந்து நான் ரெஸ்லிங் கற்றுக் கொடுங்க அண்ணா, எனக்கு ரெஸ்லிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன பையன். அவன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சரி நானும் ஃப்ரீயாக கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி நானும் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் நான் வந்து அந்த அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனியிலே இல்லை. ஏன்னா அந்த கம்பெனி இல்லாதப்ப அந்த செத்ராலன்ஸ் வந்து அப்புறம் என்ன சொன்னான்னா, அவன் வந்து சிஎம்முக்கோட இடத்த பிடிக்கலான்னு பார்த்துட்டான். அதாவது இப்போ நினைச்சா கூட பார்த்தீங்கன்னா அவன் என்ட்ரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கிரேசியாக இருக்கும். அவரே கிரேசியாக வந்து ஆடி கட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சிஎம் பங்க் இப்போ என்னதான் அவன் கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணாலும் சிஎம் பங்க் இடத்த வந்து பிடிக்க முடியாது. தெரிஞ்சுக்கோங்க, ஃபேன் சைடில் சிஎம்முக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக இல்லை. இப்போதைக்கு நீங்கள் நினைப்பீங்க சிஎம் பங்க் ஹீரோ, அதாவது வில்லனா நினைப்பீங்க. கரெக்ட், நான் வந்து வில்லன் தான். அதாவது இந்த ஒரு ஸ்டோரி நான் வந்து ஒரு வில்லன் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு. இப்போ இன்னும் பார்த்தீங்களா அந்த செத்ரான்ஸோட டோன், அவன் என்ட்ரன்ஸ் போட்டு இன்னுமே ஆளை காணா, எங்கே இருக்கானே தெரில அவன்கிட்ட. ஆனால் ஒன்று தான் சொல்கிற விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, நீ என்னதான் என்ன அளவுக்கு நீ கஷ்டப்பட்டாலும் சிஎம் பங்கோட இடத்த ஒன்னால் வந்து நிரப்ப முடியாது அது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, சிஎம் பங்க் தான் பெரிய ஆள், செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சின்ன பையன் தான். அதாவது அவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபேன் பார்த்துருக்கியா, இந்த ஃபேன், அதாவது நீங்கள் எல்லாருமே தான் அதே மாதிரி தான் அவனும் என்னோட ஃபேன் தான். சின்ன வயசில் வந்து என்கிட்ட கேட்ட பையன் தான். ஆனால் இப்போதைக்கு ஒரு பெருசாக ஆடுறான் அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இப்போதைக்கு ஒன்று சொல்கிறாரு சிஎம் பங்க். என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் செத்ராலன்ஸ் வளர்ந்துருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே தான் அப்படின்ற மாதிரி செத்ராலன்ஸ் வந்து சொல்கிறாரு. ஏற்கனவே செத்ராவாஸ் சிஎம் பங்கான ஸ்டோரிலேருந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் செமிசைன் யாருமே வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் செத்ராலன்ஸ் ஆடியன்ஸ் சைடு இருந்து வந்துட்டாரு. செத்ராலன்ஸ் ஆடியன்ஸ் சைடு வந்தோடனே வெயிட் நீ அங்கேருந்து பேசிக்கிற, உன்னை எதுக்காக தெரியுமா இங்கேருந்து நான் வந்து பார்க்குறேன், நீ வந்து அப்படியே குட்டியாக தான் தெரியுற எனக்கு அப்படின்னு சிஎம்முக்கு அப்படியே சொல்கிறாரு. இப்போயுமே பார்த்தேன் நீ ஃபேன் சைட்லேருந்து தான் வர, இந்த ஒரு ஃபேன் சைடு பார்க்கும்போது நீ என்னோட ஃபேன் மாதிரி தான் தெரியுற, நீ தான் சின்ன பையன் மாதிரி தெரியுற அப்படின்ற மாதிரி மாற்றி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் செத்ராலன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வெயிட், அதாவது இந்த ஃபேன் சைடு வர்றது நீ என்ன கொஞ்சம் இது கிரேசியாக நினைக்கிறா, இந்த ஃபேனு ஒன்றை கூட பெரியவங்க. அதாவது என்னன்னா, நீ வந்து இந்த 10 வருஷமா இல்லை, இந்த 10 வருஷத்தோட ரெசல்மேனியா பார்த்தவங்க இந்த ஃபேன்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டக்குன்னு 2 பேருமே மாற்றி கடுப்பாயிட்டாங்க. அதாவது கிரேசியாக ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நல்லா இருந்துச்சுங்க, ஒரு கிரேஸ். அதாவது எப்படின்னா ஸ்டோரி வயசு நல்லா இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த முடிச்சதுக்கு அப்புறமா மாற்றி சண்டை போடுறது, அதாவது இது சாதாரண சண்டை இல்லை. இன்க்ளூடிங் இந்த பிராக் லெஸ்னர் அண்ட் அண்டர்டேக்கருக்கான ஒரு ஸ்டோரி வயசு பார்த்துருப்பீங்களா, எவ்வளோதான் தடுத்தாலும் அகைன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையில எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உண்மையிலே இது ஒரு அதாவது பிக் பிராவலாக நடந்துச்சு. மாற்றி அவங்க தன்னைத்தானே அடிச்சுக்கணும். இதுக்கப்புறமா ஒரு பெஸ்ட்டாக ஒரு மேட்ச் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அது நான் அப்படியே வரிசையாக ஆர்டராக சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு செத் வர்சஸ் பங்கான ஒரு ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரணமாக இருந்துச்சு. இன்னைக்கு நடந்ததால ஒரு பெஸ்ட்டான செக்மெண்ட்னா அது நான் இதுன்னு சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2, அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே. எல்லாருமே கூடி நின்று பேசுகிறாங்க. இப்போதைக்கு ரியா ரிப்ளி உன் சைடு எனிமி வந்துட்டா. ஆனால் இப்போதைக்கு நான் வந்து அந்த டைட்டில் வந்து தோத்துட்டேன், ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற டாக் டீம் சாம்பியனை நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். ஏன்னா டாமினிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்பாலர் பார்த்து ஒரு மாதிரியே ஒரு சிரிப்பு ஆரம்பிச்சிட்டானா, அதனால இன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் டே ப்ரூவ் பண்ணி அவனும் டாக் டீம் சாம்பியன் வச்சு. செத்ரான்ஸ் வந்து பேக் ஸ்டேஜில் போயிருக்கு. ஆடம் ஃபேஸ் வந்து பின்னாடியே வராரு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நிப்பாட்டு, எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கா, இது உனக்கு புரியல, அவனுக்கு எனக்கு இப்போயே வந்து மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணும். நான் இப்போதைக்கு நானும் வந்து ஒர்க்கு தான் பார்க்குறேன், சரியா புரிஞ்சுக்கோ, நான் வந்து போய் கேட்டு பார்க்குறேன் அஃபிஷியல் சைடு அப்படின்ற மாதிரி வந்து
மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து பின்னாடி வந்து ட்ரூ மைண்டர் பிடிச்சிட்டு அவர் ஒரு ஸ்டோரி, அதாவது என்னன்னா இப்போதைக்கு நான் பிள்ளைங்க கூட தான் ஸ்டோரி பண்ணிக்கிறேன், உனக்கு தெரியும் உன்னோட எனிமி தான் என்னோட எனிமி, அதை புரிஞ்சுக்கோ, அதாவது நீ என் கூட டீமாக இருக்கலாம். எப்படின்னா நான் வந்து இப்போ பிள்ளை நான் கைவிடுறேன், இப்போதைக்கு 2 பேரை போட்டு சொல்லிட்டேன், அதாவது ஜே உசோ அண்ட் செமிசைன். இப்போ நெக்ஸ்ட் நான் ஜிம்மியை டார்கெட் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே நீ நான் சேர்ந்தோன்னு வச்சுக்கே அவங்க மொத்தத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா உன்னோட என்னோட எனிமி சேம் தான் அப்படின்னு. அதுக்கு செத்ரான்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ நிப்பாட்டு, இப்போதைக்கு உங்க கூட சேர்கிற மாதிரிலாம் நான் ஐடியா இல்லை, நீயும் நானும் ஒன்றும் கிடையாது, நீ வந்து சிஎம் பங்கு கிட்ட தோத்து இருக்க, நான் வந்து சிஎம் பங்கோட கரியரே முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஸ்டேட்மெண்ட் வேறு. ரோமன் வந்து நான் ரெசல்மேனியால முடிச்சிட்டேன், இப்போதைக்கு நெக்ஸ்ட் டார்கெட் சிஎம் பங்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது போக இந்த ஒரு ட்ரிபிள் கேட்ச் வந்து ட்விட்டர் போட்டார், அதாவது மேட்ச் நடக்கிற முன்னாடியே. சரி ஓகே, அதோட ஸ்டோரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வர்சஸ் லூக் ரிகேஸ் இருக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இது ஏற்கனவே இந்த மேட்ச் நடந்திருக்கு, ஆனால் பட் இருந்தாலும் அந்த டைமில் சேமஸ் வந்து கெடுத்துட்டாரு. ஆனால் இது வந்து ஒரு க்ளீனான ஒரு மேட்ச், உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக தெரிஞ்சு. ஏன்னா இப்போதைக்கு ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்னா எனக்கு பொறுத்தளவுக்கு பிரான் பிரேக்கர் வந்து தெரியுறாரு. ஏன்னா பிரான் பிரேக்கருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திடீர்னு கையில் இன்ஜூர் ஆன மாதிரி கடையிடுவாங்க பிரான் பிரேக்கரை, அது லூக் ரிகேஸர் விடுவாரா, அதாவது கையிலே தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், சரி ஒருவேளை இந்த இன்ஜூரினால தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு நானும் நினச்சேன். ஏன்னா 2025 பிறகுறனால ஒரு சில டைட்டில்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இன்னைக்கு 2 நடந்துச்சு, அண்ட் போன ஸ்மாக் டவுன்லேயும் நடந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அது மாதிரி விடுறதில்லை, என்னதான் கையை டார்க் பண்ணலாம் அப்படி தூக்கி ரிங்குக்கு வெளியே வீசுவார் பாருங்க, அப்போ அதெல்லாம் வேற லெவலாக இருக்கும். அதே மீறி பிரான் பிரேக்கர் உள்ள வந்து சட்டையை கிழிச்சிட்டு தன்னோட சூப்பர் ஸ்பியரை போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சுட்டுருவாரு. அதாவது லூக் ரிகேஸர் வின் பண்ணி தான் தான் இந்த டைட்டில் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி காட்டிடுவார். கவலைப்படாத, மெயின் ஈவென்ட் ஜேம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கான், 2025 ஒன்று போட்டதில்லை. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு. ஓகே, அது தனியாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 என்னன்னா, அதாவது ஆடம் ஃபேஸ் வந்து கேட்குறாங்க, இப்போதைக்கு சிஎம் பங்க் வர்சஸ் செத்ரான்ஸ்க்கான மேட்ச் ஆஃபிஷியலாக ஆக்கிட்டாங்க, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் ஃபர்ஸ்ட் டெபியூட் ஷோலேயே வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ரா டெபியூட் ஷோ வந்து 3 ஹவர்ஸ், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ WWE பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஜட்மெண்ட் டேல லீவ் அண்ட் ரக்கேல் அண்ட் டாமினிக் வராங்க. டாமினிக் பேசும்போதே பேசவே விட மாட்டேன்ட்டாங்க, வேற என்ன பண்ணுறது பூன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அவன் வந்து அகைன் WWE சாம்பியன் நோக்கி போக போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவான். ஆனால் நீ அமையார் பார்த்த செவிடு, உனக்கு இன்னைக்கு லாய்க்கல, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் லீவ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய மைக் எடுத்துட்டு, நான் எத்தனை வாட்டி தான் சொல்ல, நான் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரெஸ்லிங், அதாவது உமன் டிவிஷனில் நான் தான் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனத்தில் ஆடக்கூடாது தம்பி, என்னைக்கா ஒரு நாளைக்கு இன்னும் உனக்கு ஏற்ற சூப்பர் ஸ்டார் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரியால் இப்படி நான் சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் அதே கான்செப்ட். இது நான் எத்தனை வாட்டி தான் பார்க்கன்னு தெரியல, எனக்கு வந்து அப்படி தோணுது நண்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியா ரெப்லி அகைன் இதே மாதிரி வந்து வருவாங்க. அகைன் ரியா ரெப்லி வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணுவாங்க, ஒன்று நான் சர்வல் சீரிஸ் வார் கேமில் தோக்கடிச்சிருக்கேன், இப்போ அகைன் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், இப்போ டேரெக்டாக ஓன்ட்டே வந்து கேட்குறேன், உங்கள் மொத்த வேரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சிக்கன் மாதிரி ஸ்லைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னன்னா, அகைன் வந்து உங்க கூட உன்னோட வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் அந்த சாம்பியன்ஷிப்புக்காக ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரா நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லலை, மேபி அங்கே தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எல்லாமே இப்போதைக்கு அங்கே தான் புக் ஆகிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த டைட்டில் மேட்ச்சே அங்கேயே போடுவாங்க. ரா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு மெயின் ஈவென்ட் ஷோ, அதாவது எப்படின்னா ராயல் நம்பர் இந்த மாதிரி ஒரு ஷோ அந்த மாதிரி நடக்க போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஏன்னா இருக்கிற எல்லா மேட்சுமே அங்கே திணிக்கிறாங்க. ஓகே, நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 4 பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செத்ரான்ஸ் ட்ரூ மைண்டர் அகைன் வந்து பேச போவார் இந்த மேட்ச் பற்றி. டக்குன்னு என்ன ஆகுனா, செமிசைன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் பியூட்டிஃபுல்லாக வந்து. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டுத்துக்கான அகைன் வந்து ஒரு வாரம் ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா செமிசைன் வர்சஸ் ட்ரூ மைண்டருக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று லைவ் ஈவெண்ட் அகைன் வந்து இல்லைன்னா டேக் மேட்சாக பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் அண்ட் ரக்கேல் ஜியூசாருக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணுவாங்க. இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்கண்ட சாம்பியன்ஷிப், இப்போ உமன் டிவிஷனில் அடுத்து ஒரு சாம்பியன்ஷிப் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் அடுத்து ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் வந்து புக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சை யார் வின் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இந்த மேட்ச் பொறுத்து நான் எதிர்பார்த்தேன் என்னன்னா, ரக்கேல் ரவுண்டிகேஸுக்கு ஒரு புஷ் கொடுத்து அகைன் உங்களை வின் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா உங்களை வந்து ஹீல் டர்ன் மாதிரி காட்டுறாங்க, அந்த மாதிரி வின் பண்ண நினச்சேன். ஆனால் ஜூயி ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த மேட்ச் எனக்கு செகண்ட் பிளேஸில் பிடிச்சிச்சு. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்லேயே நம்ம நினச்சிருந்தோம் கேப்டனை தூக்கி ரக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ஒரு மிசைல் ட்ராப் கிக் கொடுத்து டக்குன்னு வந்து பின் பண்ணி விட்ருவாங்க, வேற லெவலாக முடிச்சு விட்ருவாங்க. நம்பர் 5 என்னன்னா மெயின் ஈவெண்ட் ஷோக்கே வந்தாச்சுங்க. உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஈவெண்ட் என் பண்ணது உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது என்னன்னா, ஜட்மெண்ட் டே வர்சஸ் வைக்கிங் ரைடருக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வைக்கிங் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைட்டிலுக்கு தகுதியானவங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் எல்லா மேட்சுக்குமே கலந்துக்குவாங்க, தரமாக வந்து பிளே பண்ணுவாங்க. அவங்க உடம்புக்கும் அவங்க விளாடுற விதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்கா, அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. வைக்கிங் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தேன் என்னன்னா, ஒருவேளை ஃபின்பாலர் இன்னைக்கு வந்து ஜெயிக்க விட்ருவாங்க அப்படிதான் தோணுச்சு. ஆனால் கடைசியில் ஜட்மெண்ட் டேல இருக்க ஃபின்பாலர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சேர் எடுக்க பார்ப்பாரு.
இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமிட் பிரீஸ் வந்து அதாவது நீ ஏன் டைட்டில் இப்படி தானே குழப்புன அது மாதிரி தான் அடியை போட்டுருவார் சேரில். அதே மாதிரியே மேலே போயிடுவார், அடி வாங்கிட்டு டக்குன்னு வைக்கிங் ரைடர்ஸ் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த ஒரு நியூ சாம்பியன் வந்து வின் பண்ணிடுவாங்க. நியூ டாக் டீம் சாம்பியன் வந்து வந்துடுவாங்க. உண்மையிலே வந்து இது ஒரு கிரேட்டஸ்ட் கரெக்டான ஒரு மூவ். வைக்கிங் ரைடர்ஸ்க்கு ஒரு டாக் டீம் டைட்டில் கொடுக்குறது உண்மையிலே வந்து பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் தொமாசோ சம்பா அண்ட் ஜானி கர்கன் இவங்களுக்கு ஒரு டாக் டீம் ஒரு பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஸ்ரீ ப்ராஃபிட்ஸை ஒரு டாக் டீம் சாம்பியன் கொடுத்தா உண்மையில நல்லா இருக்கும் ஸ்மாக் டவுன் சைடு. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் ஃபின்பாலரை மதிக்க போகிறது கிடையாது. ஒன்று ஜட்மெண்ட்டை பிரேக் ஆகி அகைன் டேமின் லீட் பண்ணாருன்னா என்ன பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த செக்மெண்ட்டில் ட்ரூ ஒன் வந்து செத்ராலன்ஸ் வந்து பேசினாங்க. அண்ட் செத்ராலன்ஸ் வர்சஸ் சிஎம்கான ஒரு மேட்சை மண்டே நைட் ராவில் வந்து நடத்த போகிறாங்க ரா நெட்ஃப்ளிக்ஸ் டெபியூட் ஷோவில். அண்ட் சோலோ சிக்கோ வர்சஸ் ரோமனுக்கான ஒரு ட்ரைபிள் கம்பைன் மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மைண்டர் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இப்போதைக்கு நான் ஒரு 3 பேரை டார்கெட் பண்ணி போட்டு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் நெக்ஸ்ட் டார்கெட் ரோமனா கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு செத்து வந்து நான் ரோமனை ஏற்கனவே ரெஸ்லமேனியா போட்டு சொல்லிட்டேன், இப்போ எனக்கு மெயின் டார்கெட் சிஎம்முக்கு தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் செத் வர்சஸ் சிஎம்முக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு நடந்த ரா வந்து ஒரு அல்டிமேட்னு சொல்லுவேன். 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெஸ்ட்டாக வந்து போச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட எண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம 3 ஹவர் ஷோவாக போக போகிறோம். அண்ட் ரா டெபியூட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்க போது. ராக் அண்ட் ஜான்சினா இன்னும் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்லாம் இருக்க போகிறாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சி மணி சிறே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.